ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து அர்பன் கப்ரு பிராண்ட்லேருந்து 0 to Infinity அப்படிங்கிற ஒரு க்ளே ஹேர் வேக்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் தான். இதில் வந்து கெமிக்கல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 100% VN ப்ராடக்ட்னு போட்டிருக்காங்க. மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் தான் இது. இதோட மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து இது வந்து 36 மாதத்துக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வருஷத்துக்கு வந்து இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் அப்படிங்கிற எந்த ஒரு இஷ்யூவும் இதில் இல்லை. எந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும். கையில் லைட்டாக ரப் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இரிட்டேஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தலையில் தயவு செஞ்சு வந்து யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து மென்ஸுக்கான ப்ராடக்ட் தான், விமன்ஸ்க்கான ப்ராடக்ட் கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே வந்து. இல்லை ஏதாச்சும் ஹார்ம்ஃபுல் இன்க்ரீடியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஹை ஹோல்டு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் அது. ஸோ வந்து நீங்கள் வந்து மீடியம் டு லாங் ஹேர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு வந்து போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து போட்டுருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து 100 grams வந்து வரும். அதாவது 3.32 ounces உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதை நான் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இது குவாலிட்டி நல்லா இருந்தது. ஸோ நான் இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வாங்குறேன். இதுக்கு முன்னாடி இந்த பிராண்டோடைய பாக்ஸ் இப்படி வந்து இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ அவங்க பாக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, பார்க்கவே நல்லாயிருக்கு. ஓப்பன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். கையை இப்படி வச்சு ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்துருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு அலுமினியம் ஃபாயில் கொடுத்துருப்பாங்க. நான் நேற்று நைட்டே ஓப்பன் பண்ணிட்டேன், ஏன்னா டேமேஜ் தான் இருக்கான்னு பார்க்குறதுக்காக. இதில் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் அதெல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் ப்ராடக்ட் நல்லா இல்லைனா நீங்கள் வந்து ரிட்டன் பண்ணிக்கலாம், எல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் டேமேஜ் இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ வந்து யூஸ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ரொம்ப லைட்டான ஸ்மெல்லாம் வந்து கொடுக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட் கலரில் வந்துடும். இது ட்ரான்ஸ்பரண்ட் கலரில் வந்து இருக்காது. இதோடைய ஸ்கூப்பிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்துருக்கும். முதல்ல கம்மியாக வந்து எடுங்க, தேவைப்பட்டால் மட்டும் அதிகமாக எடுத்தால் போதும். ஸோ இப்படி தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஹேரில் அப்ளை பண்ணி வந்து காட்டிடுறேன். இது தவிர்த்து ஏதாச்சும் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதுக்கான டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து தலையில் வந்து யூஸ் பண்ணிடலாம். தலையில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து ஹோல்டே இல்லை. பார்த்திங்கன்னா இப்படி எடுத்துவிட்டால் ஃப்ரெண்டில் தான் வந்து விழுது. ஸோ இப்படி தான் இருக்கும் ஹேரு. ஸோ இப்போ நான் வந்து ஹேர் ப்ரஷ் யூஸ் பண்ணி கூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுவேன். இப்போ ஹேரில் வந்து எந்த ஆயிலும் இல்லாதனால கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு 3 drops வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த ஹீட் வந்து முடி வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதனால் இப்போ ஆன் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிடலாம். இது முடிச்சுட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹேர் நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் ஹோல்டு இருக்குது. ஸோ இப்போ ப்ராடக்ட் அப்ளை பண்ணிட்டு எவ்வளோ நேரத்தில் வந்து இந்த ஹோல்டு வந்து முடி வந்து கீழே இறங்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட் எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இவ்வளோ எடுக்கிறேன். எனக்கு வந்து லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால, முடி லென்த் அதிகமாக இருக்கிறதுனால நான் அந்த ப்ராடக்ட் கொஞ்சம் கூட எடுக்கிறேன். ஓகேவா? பாம்பில் அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லாக ரப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ வந்து எங்கேயாவது கையில் எப்படி விட்டிங்கன்னா பேட்ச் ஆகும். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் கையில் நல்லா ரப் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்பவும் கையில் எதுவும் இல்லை, ப்ராடக்ட் எங்கேயுமே திட்டா இல்லை. ஸோ இப்போ வந்து ஹேரில் அப்ளை பண்ணலாம். ஃப்ரண்டில் மேலே டாப்லேருந்து கீழே முதல்ல, அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே. லெஃப்ட் டு ரைட்டு, அப்புறம் ரைட்லேருந்து லெஃப்ட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணிடணும். கையில் நல்லா ஒட்டுது. என்ன தான் நம்ம மண்டையில் அப்ளை பண்ணாலுமே கையில் நல்லாவே ஒட்டுது. க்ளீன் பண்ணும்போதும் கையிலேருந்து போகிறது கொஞ்சம் டைம் எடுக்குது. நான் நேற்று நைட் போட்டு தலையை வாஷ் பண்ணேன். வாஷ் பண்ணும்போது தலையிலேருந்து வந்து ஈஸியாக வருது, ஷாம்பு மாதிரி ஈஸியாக வருது. ஸோ நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு தான் வந்து தலையிலேருந்து ரிமூவ் பண்ண அவசியம் இல்லை. ஆனால் எடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஹேர் வந்து ஒரு நல்லா ட்ரை ஆகும். ஸோ வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறதும் சஜஷன் கிடையாது. நேச்சுரல் ப்ராடக்டாக இருந்தாலும் நைட்டு யூஸ் பண்ணி ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நைட்டே வந்து தலையிலேருந்து எடுத்துறது வந்து பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இப்போ வந்து தலையில் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஷைனிங்லாம் கொடுக்காது. நான் தலையில் லைட்டாக எண்ணெய் வச்சுருக்கனால மட்டும்தான் அது வந்து ஷைனிங் மாதிரி தெரியுது. ஆனால் இது வந்து மேட் ஃபினிஷ் தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இப்போ வந்து ப்ரஷ்ஷை வச்சு ஹேரை வந்து ஸ்டைல் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஹீட் ஆஃப் பண்ணிட்டு சும்மா தலையை கோதி விட்டுறலாம். ஸோ
ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்துருக்கு. ஹோல்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான். ஸோ மீடியம், ஷார்ட் டு மீடியம் ஹேர். எனக்கு வந்து முடி இவ்வளோத்துக்கு இருக்குது. ஸோ இதோட ஷார்ட்டாக இருந்ததுன்னா ஹேர் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை லாங் ஹேர் வச்சுருந்தீங்கன்னா இது வந்து பெட்டரான ப்ராடக்டாக இருக்கும். எனக்கு இந்த ஹேருக்கு வந்து நான் ப்ராடக்ட் இருக்குன்னு போட்டேன். இன்னும் கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அதிகமாக ஹேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹெவினஸ்லேயே உங்களுக்கு வந்து ஹேர் கீழே வந்துடும். ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் மட்டும் ஹேர் நான் வந்து கீழேருந்து மேலே இப்படி அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ ஹேரை வந்து இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு 1 hour கழிச்சு தான் வருவேன். வந்து ஹேர் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். கரெக்டாக நான் வந்து 1 மணிக்கு வந்து தலையில் ஹேர் வாஷ் வச்சுருந்தேன். இப்போ நைட்டு வந்து 10 மணி ஆக போகுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 9.5 மணி நேரம் என் தலையில் வந்து இருந்திருக்கு இந்த ப்ராடக்ட்டு. என்ன ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டில் நம்ம ஒரு தடவையும் கையில் வந்து முடிக்குள்ளே இப்படி விட்டு கோது போதும் ப்ராடக்ட் கையில் வருது. ஓகேங்களா? அது வந்து முடியில் அப்சார்ப் ஆகலை. நல்ல விஷயந்தான் அது. ஆனால் நம்ம ஒரு தடவை வந்து ஸ்டைல் பண்ணும்போதும் நம்ம கையில் வந்து ப்ராடக்ட் வருது. நம்ம சாப்பிடும்போது கை கழுவுற முயற்சி பண்ணும்போதும் இல்லை சாப்பிடும்போதும் நம்ம கையில் வந்து அந்த ப்ராடக்ட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கை கழுவி பார்த்துட்டேன். அது வந்து அப்படி கையில் தான் இருக்குது. இப்போவும் நான் கை கழுவுனா கையில் வந்து ப்ராடக்ட் வந்துருக்கும். இது ஒரு நெகட்டிவ். அது மட்டும் இல்லாமல் ஹோல்டு வந்து அந்த ப்ராடக்ட் நம்ம கையில் வந்துடுறதுனால நமக்கு ஹேர் வந்து சீக்கிரமாக வந்து கீழே விழுந்துருது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப நேரம் வந்து லாங் லாஸ்டிங்கெல்லாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, நம்ம கை வந்து அந்த க்ரிப் இல்லை. முடிக்குள்ளே கை விட்டோம்னா அந்த ஒரு க்ரிப் இருக்கும்ல. ஸோ அந்த க்ரிப் வந்து இல்லை. ஃபுல்லாக வந்து முடி கீழே விழுந்துகிட்டே தான் இருக்குது. பைக்லலாம் அடிக்கடி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து கீழே விழுந்துடும். ஆஃபீஸில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது வந்து நீங்கள் ஃபுல் டே வந்து ஆஃபீஸில் இருக்கிறதுனால தாராளமாக இந்த ஹோல்டே உங்களுக்கு வந்து போதும். ஆனால் அடிக்கடி வந்து கையை இப்படி உள்ளே விட்டு நீங்கள் வந்து முடியில் விட்டு எடுக்கிறதுனால கையில் அந்த ப்ராடக்ட் வந்து வருது. ஸோ ஓகேங்களா? இப்போ 9 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறமும் இப்போ என் கையில் நான் அப்படி எடுத்துச்சுன்னா என் கையில் அந்த ப்ராடக்ட் வரது எனக்கு அப்படியே தெரியுது. ஸோ அந்த முடியில் வந்து அவ்வளோ இதாக இல்லை, அப்சர்வாக இல்லை. இப்போ நான் திரும்ப க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணி வந்து எடுக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்காது. எனக்கு வந்து செட் ஆகாது. நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து செட் ஆகும். இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து செட் ஆகும். ஹோல்டு பற்றி சொல்லணும்னா மீடியம் ஹோல்டு தான். ஓகேங்களா? ஹை ஹோல்டுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து இல்லை. நான் அதுக்கு முன்னாடி வாங்கின பியர்டோ ஹேர் வேக்ஸும் போட்டிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு கூட இதோட ஹோல்டு இல்லை. நான் அந்த ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி நான் ஹேர் ட்ரை பண்ணால் தான் எனக்கு அந்த ஹோல்டு தான் எனக்கு தெரியுது. இந்த ப்ராடக்ட்டோட ஹோல்டு வந்து மீடியம் ஹோல்டு தான். ஹை ஹோல்டுன்னு சொன்னாங்க. என்னோடய முடிக்கு வந்து இதோடைய ஹோல்டு வந்து மீடியம் ஹோல்டாக தான் இருக்குது. ஒருவேளை முடி வந்து கொஞ்சம் கேர்லி ஹேராக உங்களுக்கு சாதாரணமாக முடி வந்து இப்படி தூங்கி இப்படி நிற்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹேர் ப்ராடக்ட் வந்து போதும். ஸோ மீடியம் ஹோல்டில் நீங்கள் ஒரு நல்ல ப்ராடக்ட் தரீங்கன்னா இது ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க. பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதை விட்டு ஏதாச்சும் உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.